ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 115வது பாட்டு பார்க்க போறோம். பண்ணையும் ஆயமும் திரளும் பாங்கரும் கண்ணகன் திருநகர் களிப்பு கைமிகுந்து எண்ணெயும் களபமும் எழுதும் நாணமும் சுண்ணமும் தூவினார் வீதிதோறுமே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். பண்ணையும் ஆயமும் பெண்கள் கூட்டத்திலும் தோழிகள் கூட்டத்திலும், திரளும் பாங்கரும் ஆண்கள் கூட்டத்திலும் தோழர் கூட்டத்திலும், கண்ணகன் திருநகர் இடமகன்ற அந்த அழகிய நகரத்திலே களிப்பு கைமிகுந்து மகிழ்ச்சி மேலிட்டு எண்ணெயும் களபமும் எழுதும் நாணமும், எண்ணெய் கலவை சார்ந்து வெண்ணெய் புழுகு வகைகளையும் சுண்ணமும் பரிமளப்பொடி வகைகளையும் வீதிதோறும் தூவினார். ஒவ்வொரு வீதியிலும் தூவினார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். பண்ணையும் ஆயமும் அப்படின்னு வர்ற இடத்துல பண்ணை அப்படிங்கிற சொல் நமக்கு பொதுவாகவே பண்ணையார், பண்ணை அப்படிங்கிறது ஒரு வயலையோ அல்லது ஒரு தோட்டத்தையோ அல்லது நீர்நிலைகள் இல்லாட்டி ஒரு மருத நிலத்தையோ குறிக்கும். அதை தவிர குடிசை கிட்டத்தட்ட 12 விதமான பொருள் இருக்கு. அதுல ஒண்ணு பொதுவாகவே மக்கள் கூட்டத்தையும் குறிப்பாக மகளிர் கூட்டத்தையும் குறிக்கும். அதனால இந்த இடத்துல பண்ணை அப்படிங்கிறது மகளிர் கூட்டத்தை தான் சொல்றாரு. அதே மாதிரி பண்ணையும் ஆயமும் அப்படின்றது இடத்துல நம்ம ஆயாமான்னு சொல்றோம்ல, நம்ம ஆயாமான்னா ஏதோ வேலைக்காரங்கன்னு நம்ம சொல்றோம், அப்படி அர்த்தம் கிடையாது. அது ஆயா அப்படின்னா பாட்டின்னு அர்த்தம், ஆயம் அப்படின்னா தோழி அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல பண்ணையும் ஆயமும்னா பெண்கள் கூட்டத்திலும் தோழிகள் கூட்டத்திலும் அப்படின்னு தோழியை குறிக்குது. அதே மாதிரி திரளும் பாங்கரும் அப்படின்ற இடத்துல திரட்சி அப்படின்னாலே ரொம்ப உருண்டையா இருக்கிறது அல்லது ஒரு கூட்டம் அப்படின்னு மிகுதியை குறிக்கும். இதை தவிர சேனை படை பலத்தையும் குறிக்கும். அதனாலதான் இங்க திரள்ங்கிறது இங்க ஆண்கள் கூட்டத்தை குறிக்குது படைங்கிற பொருள்ல. அதை தவிர பாங்கரும், அதே மாதிரி பாங்கர் அப்படிங்கிறது ஆண்கள் தோழர்கள் கூட்டத்தை குறிக்கும். ஏன்னா பங்கு கொள்பவர்கள் அப்படிங்கிற பொருள் வர்றதுனால பாங்கர் அப்படின்னா தோழர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஆண்கள் வட்டத்தை குறிக்கும். இப்படி எல்லாரும் கண்ணகன், இது இந்த இடத்துல ஒரு கம்பருடைய திறமையை நம்ம சொல்லியே ஆனோம். அதாவது அவர் இந்த மாதிரி ஆண்கள் தோழர்கள் பெண்கள் தோழிகள் அப்படின்னு வேற்றுமைப்படுத்தி காமிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம படிக்கும் போதே எப்படி படிக்கணும்னா பண்ணையும் திரளும் ஆயமும் பாங்கவரும் அப்படின்னு தான் கொண்டு கூட்டி படிக்கணும். அதே மாதிரி எப்பேற்பட்ட திருநகர் அந்த அயோத்தி அப்படிங்கிற இடத்துல கண்ணகன் திருநகர் அப்படின்னு சொல்றாரு. திருநாலும் சரி, சமஸ்கிருதத்துல ஸ்ரீனாலும் சரி, அது அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள்ல தான் இங்க திருநகர் அப்படின்னாலே அழகு பொருந்திய இந்த அயோத்தி நகரிலே இடமகன் கண்ணகன் அப்படின்னா கண்ணுன்னா இடம், 7ஆம் வேற்றுமை உருவே இடத்தை குறிக்கத்தானே வருது. அதனால கண்ணகன் அப்படின்னா ரொம்ப அகன்று விரிந்து இருக்கக்கூடிய அயோத்தி நகரம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. களிப்பு கை மிகுந்து அப்படின்னு சொல்ற இடத்துல கை மிகுந்து அப்படின்னா கை, அதாவது கட்டுப்படுத்தவே முடியாத அளவு கடந்து போறது அப்படிங்கிற பொருள்ல வருது. இது நம்ம பொதுவாகவே சொல்லுவோம்ல கைமீறி போயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இவர்கள் களிப்பு மகிழ்ச்சி எப்படி ரொம்ப கைமீறி போகுது, எல்லை கடந்து போகுது அப்படிங்கிறதுக்காக களிப்பு கை மிகுந்து அப்படின்னு சொல்றாரு. என்னென்னலாம் வீதி தோறும் தூவினார்கள் அப்படின்னா எண்ணெய், நம்ம எள் கூட்டல் நெய், அதுதான் எண்ணெய். நம்ம பொதுவாகவே நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அந்த மாதிரி விதவிதமா எண்ணெய் சொல்றோம், தேங்காய் எண்ணெய் அப்படின்லாம் சொல்றோம்ல. ஆனா எண்ணெய்ன்னு சொன்னாலே அது எள்ளிலிருந்து எடுக்கப்பட்டது தான் எண்ணெய். எள் கூட்டல் நெய் தான் எண்ணெய். அதனால இந்த இடத்துல குறிப்பாக எண்ணெய் அப்படின்னா எசென்சியல், இப்ப நம்ம சொல்றோம்ல வாசனை எண்ணெய்கள்னு, எசென்சியல் ஆயில்ஸ் அப்படின்லாம் சொல்லி விற்கிறாங்களே, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வாசனை திரவியம். அதுவும் எண்ணெய்ங்கிறதும் நம்ம ஏதோ சமையலுக்கு பயன்படுத்துற எண்ணெய் அப்படி அர்த்தம் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இங்க வீதிதோறும் தூவினார்கள்ன்ற பொருள்ல வருது. அதனால வாசனை பொருந்திய எண்ணெயும் களபமும், களபம் அப்படின்னாலே ரொம்ப என்ன சொல்றது, அதுவும் வாசனை மிகுந்ததாக தான் பொருள். இந்த இடத்துல கலவை சார்ந்து
அப்படின்னு சாந்தத்தான் குறிக்கிறார். நம்ம விநாயகரே ஆரம்பிக்கும் பொழுதே ஔவையார் எப்படி சொல்லியிருப்பாங்க, சீத களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட அப்படின்னு. அப்போ பிள்ளையாருடைய பாதம் எப்பேற்பட்டதாக இருக்கு அப்படின்னா சீத களப, சீதம் அப்படின்னாலே குளிர்ச்சின்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம தட்ப வெட்ப நிலையை சீதோஷண நிலை அப்படின்னு சொல்றோம். சீத உஷ்ண நிலை, சீதோஷண நிலை. அதனால குளிர்ச்சி உஷ்ணம்னா சூடு, இது ரெண்டும் சேர்ந்தது. குளிர்ச்சியும் சூடும் பார்க்கறது தான் சீதோஷணம். அதனால சீத கலப, குளிர்ச்சியும் கலபமும் இதே இந்த சாந்த, இது நம்ம எப்படி சாந்து கலவை அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரியே கலவை சாந்து தான் இங்கேயும். குளிர்ச்சியும் நறுமணமும் பொருந்திய செந்தாமரை மலர் போன்ற பாதம் அப்படின்னு பிள்ளையாரோட பாதத்தை வர்ணிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த இடத்துலயும் கலபம் அப்படிங்கிறது கலவை சார்ந்ததான் குறிக்குது. இழுதும் நாணமும், இழுது அல்லது விழுது அப்படின்னாலே அது வெண்ணெயை குறிக்கும். வெண்ணெயும் புழு நாணமும், நாணம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கஸ்தூரி மான்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த கஸ்தூரி, நம்ம மஸ்க் ஓடர்னு சொல்றோம்ல, அதுவும் வாசனை திரவியம் தான். அந்த கஸ்தூரி தான் இங்க புழுகு அப்படின்னு சொல்றாங்க. புழுகு, அந்த புழுகு நாணம் இது எல்லாமே அந்த கஸ்தூரி மான்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த திரவியம் தான். சுண்ணமும், சுண்ணம்னா பரிமளப்பொடி. ரொம்ப இது எல்லாம் பரிமளப்பொடி, இது கலவை சாந்து, வெண்ணெய், இது கஸ்தூரி, இது எல்லாமே அவர்கள் வீதியில் தூவுகிறார்கள் அப்படின்னு சொல்றார் கம்பர். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? மன்னனுக்கு மைந்தர் பிறந்த மகிழ்ச்சியில வீதிதோறும் எண்ணெயும் களபமும் இழுதும் நாணமும் தூவி மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் அப்படின்றதுதான் கருத்து. இதுல எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட அப்படின்னு பெரியாழ்வாரோடைய பாசுரம் ஒண்ணு இருக்கு. அதை படிக்கிறேன் கேளுங்க. அதாவது பெரியாழ்வாரோடைய திருமொழி, 2ஆம் திருமொழி முதல் 10ல முதல் பாடல், முதல் பாசுரம். கண்ணன் பிறந்ததை வர்ணிக்கிறாரு. வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தாளர் ஆயிற்றே அப்படின்ற பாசனம் இருக்கு. அதாவது அழகிய மாட மாளிகைகள் கொண்ட திருக்கோஷ்டியூர்ல கேசிகாசுரனை வதைத்த கண்ணன் பிறந்த வீட்டுல அவனது பக்தர்கள் எல்லாரும் ஒருவர் மீது ஒருவர் எண்ணெயும் வாசனை பொடியையும் வீசி அது எல்லாம் அந்த கலந்து குழம்பி அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய முற்றம் முழுவதுமாக சேரா ஆயிடுச்சு அப்படின்னு வர்ணிச்சிருப்பாரு. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், அதுல எப்படி எண்ணெய் வாசனை பொடி எல்லாத்தையும் வீசுறத பத்தி சொல்றாரோ அந்த மாதிரிதான் இங்கேயும் எண்ணெயும் களபமும் இழுதும் நாணமும் சுண்ணமும் இது எல்லாத்தையும் வீதிதோறும் தூவினார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற 3 பாடல், இதுதான் 3வது பாடல். இதுல எப்படி முதல் பாடல்ல வள்ளுவர் பறையறை அப்படின்னு வள்வார் பறையறை, அந்த எண்புழி நான் முன்னாடியே பார்த்திருக்கோம்ல, அதாவது என்புழி வள்ளுவர் யானை மீமிசை நண்பரை அறைந்தனர் அப்படின்னு, அதுவும் மகிழ்ச்சியைத்தான் குறிக்குது. அதே மாதிரி போன பாட்டுல ஆர்த்தனர் முறைமுறை அன்பினால் உடல் போர்த்தன புலகம் வேர் பொடித்த அப்படின்னு வர்ற பாட்டிலையும் அவர்களுடைய மனம் மொழி மெய் 3ம் மகிழ்ந்தது அப்படின்னு தான் சொல்றாரு. அதை தொடர்ந்து இந்த பாட்டுல வீதிதோறும் எல்லாத்தையும் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் கொண்டு அவர்கள் மகிழ்ந்தார்கள் அப்படின்னு 3 பாடலுமே மகிழ்ச்சியை பத்தி, அந்த அயோத்தி நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள்னு வர்ணிக்கிற பாட்டு தான். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பண்ணையும் ஆயமும் திரளும் பாங்கரும் கண்ணகன் திருநகர் கழிப்பு கைமிகுந்து எண்ணெயும் களபமும் எழுதும் நாணமும் சுண்ணமும் தூவினார் வீதிதோறுமே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः
सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.